இந்த வீடுன்னு சொன்னா என்னென்ன மெமரிஸ் உங்களுக்கு ஞாபகம் வருது? இந்த வீடுன்னு சொல்ல போனா எங்க அப்பா தான் ஞாபகம் வருவாரு. இல்லைன்னா எங்க அப்பா 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 கலாட்டா சேனல்ல இருந்து வந்திருக்காங்க. இங்கதான் சாயங்காலத்துல இங்கதான் உட்காந்துட்டு இருப்பாரு, பீடி பிடிச்சுன்னு இருப்பாரு. சரக்கு இஷ்டம் வந்தோம்னா சும்மா ஜாலியா புலம்புவாரு. அவள் தான் நாங்க இங்க உட்காந்துன்னு அவர் பேசுறதெல்லாம் கேட்டுன்னு இருப்போம். நிறைய பேர் வந்து நீ பணக்காரன் தானப்பா, உனக்கு என்னப்பா பிரச்சனை? இது வரைக்கும் நான் சம்பாதிச்சதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மொத்தமா கணக்கு போட்டு ஒரு லேண்ட் ஒன்று வாங்கினேன். இப்போ அந்த லேண்டும் வந்து இது வாடகை வீட்டு அங்க இருந்தோம். அங்க வீடியோ எடுக்க கூடாது சொல்லிட்டாங்க. அந்த வீட்டுனால தான் நாங்க சம்பாதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சாங்களா இல்லன்னு தெரியல. வீடு காலி பண்ண சொல்லிட்டாங்க. இல்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீட்டுல எடுக்கும் போது என் வீட்லயும் எடுக்கிறீங்க, வெளியே போங்க. மழை வந்ததுனால என்ன ஆச்சுன்னா அந்த இங்கிருந்து தண்ணி வந்துச்சுன்னா இங்கிருந்து தண்ணி ஃபுல்லா ஊத்தி அப்படியே வெடிஞ்சிச்சு. நைட்டு நேரம் மழை பெஞ்சு என்ன பண்ணுவீங்க? தூங்காம அவங்க ரொம்ப என்கிட்ட இது பண்ணி கேட்டது வந்து லேண்டுண்ணா, இதெல்லாம் சொந்தமா நிலம் வாங்கிடுறா எப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு லேண்டும் வாங்கியாச்சு. இப்போ அந்த லேண்டும் இல்லை. பட் எனக்கு நீங்க சொல்லும் போது தெரியுது உங்களுக்கு ஒரு கனவு இருந்திருக்கு போல, வீடு கட்டி ஆகணும். என்னுடைய கனவுன்றதை விட எங்க அப்பாவுடைய கனவு. திண்ணையில அந்த இடத்துல வீடு கட்டிட்டு அந்த திண்ணையில படுக்கணும். ஆனா இப்ப எங்க அப்பாவால அதை யோசிக்க கூட முடியாது. இப்போ அதை பண்ணிருக்கணும், மிஸ் பண்ணிட்டேன். அது ஒரு பெரிய ஒரு விஷயம். நான் வந்து ஜாலியாக நாங்கள் பத்துன்னு தூங்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லின்னு இருப்பாரு. ஏன் நடக்கவே நடக்காதுங்க நீங்க இனிமே? அதான் இனிமே Mritu Towels from Ramraj, premium cotton and bamboo towels. Super soft, super absorbent. உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற Max Gold. Call 04445454545. Plan your next summer escape with Grand Royal Tours. கலாட்டா தமிழருக்கு வணக்கம். இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இவர் வந்து ஒரு ஃபேமஸ் யூடியூபர்னே சொல்லலாம். வணக்கம் ப்ரோ. வணக்கண்ணா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணா. என்னண்ணா இன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப அழகா வந்துட்டீங்க. நன்றி. சொல்லுங்க, இதுதான் வந்து உங்க ஏரியாவா? ஆமாம்மா, இதுதான் நம்ம ஏரியா ஃபுல்லாவே. ஃபர்ஸ்ட் வந்து வீடியோ எடுத்துருந்தோம் அந்த இடத்துல எடுத்துருந்தோம். இப்போ வந்து இங்க ஃபுல்லாவே செட்டில் ஆயிடுச்சு. ஃபுல்லா செட்டில் ஆயிட்டீங்க. ஃபர்ஸ்ட் இது யார் வீடு? இது வந்து பாத்தீங்கன்னா பக்கத்து வீடு. பக்கத்து வீடா? சரி வாங்க, எல்லாமே உங்க வீடு நீங்க? இது வந்து அப்பா வந்து உடம்பு சரியில்லைண்ணா. ஆமா, அதனால வந்து இங்க அவருக்காக செப்பரேட்டா ஒரு ரூம் எடுத்து இங்க வச்சிருக்கோம் அப்பாவை. பட் உங்க வீடு காமிங்க. அது அங்க இருக்கு. அங்க இருக்கா? வாங்க போலாம். சென்னைக்கு மிக அருகில் உங்க ஏரியா வந்து இருக்கு. ஒரு சந்துக்குள்ள வந்து அதுக்குள்ள ஒரு ஏரியா. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க? ஆனா ஒரு 30 வருஷமா இங்க தான் இருக்கோம். ஆனா எனக்கு வயசு வந்து 27. வயசு எத்தனை? 27. ஆனா வந்து 3 வருஷம் முன்னாடி நீங்க பிறகு 3 வருஷம் முன்னாடி வந்துருக்காங்களா? ஓகே. இந்த ஏரியா வந்து உங்களுக்கு எவ்வளவு ஸ்பெஷல்? ஃபர்ஸ்ட் செம்ம ஸ்பெஷல்னா இங்க இருக்கிறவங்க எல்லாருமே நம்மளுக்கு சப்போர்ட். அதாவது சின்ன வயசுல இருக்கும் போதெல்லாம் வந்து சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி வந்து இவனா டான்ஸ், அப்போ டான்ஸ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா. இங்க பைத்தியக்கார மாதிரி டான்ஸ் ஆடி போயிட்டு இருப்பா. அப்ப வீட்டுல இருக்கிற நம்ம வந்து திட்டுவாங்க. அப்ப வந்து இங்க இருக்கிற இந்த வீடு இருக்குல்ல, இவங்க தான் வந்து முன்னால முடியும்டா, நீ சத்தியமா நீ ஒரு பெரிய ஆளாவ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் என்கரேஜ் பண்ணது இந்த வீடு மட்டும் தான். இந்த வீடு தான். இவங்க வந்து முஸ்லீம் ஆரிஃப் பாய்னு சொல்லி ஒருத்தருப்பாரு. அவர் தான் குழந்தை இருக்கும் போது இந்த மாதிரி உன்னால முடியும் காரணம், நீ நிஜமா லைஃப்ல பெரிய ஆளாவ அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஆள் ஆயிட்டு பிறகு ரிட்டர்ன் சொல்றேன். நான் பெரிய ஆள் ஆயிட்டேன். அவர்ல இந்த பெரிய ஆள் ஆயிட்டாடி அப்படி சொல்லி கிண்டல் பண்ணுவாரு. பட் இந்த ஏரியால எத்தனை பேர் இருப்பீங்க? கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேருக்கு மேல இருக்கலாம். 50 எல்லாமே வந்து சொந்தக்காரங்க மாதிரி தான், கூட்டு குடும்பம் தான். எல்லாமே சொந்தக்காரங்க மாதிரி தான். அதான் இந்த ரத்த பாசம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு விஷயம். ஒண்ணுனா நம்மளுக்கு ஒண்ணுனா கண்டிப்பா துடிச்சிருவாங்க நான் பயங்கரமா. ஓகே, சூப்பர். பக்கத்துலயே வந்து ஒரு இதெல்லாம் உங்க இடமா? இது வந்து கவர்மெண்ட் இடம் தான். அடிச்சிருவாங்க என்ன உள்ள ஏரிதான். நான் நினைச்சேன் உங்களுக்கு பயங்கரமா வீஸ் போறத பார்த்து பல ஏக்கர் வந்து நீங்க வாங்கி போட்டிருக்கீங்க, அதுல இதுவும் ஒண்ணு பக்கத்துல அப்படி மாதிரி ஒரு ஸ்விம்மிங் பூலோட வீடு கட்ட போறீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதாவது பல ஏலக்காய் கூட வாங்கல, நீங்க ஏக்கர் வாங்கி. அதாவது இதான் வந்து உங்களுடைய வசந்த மாளிகை. ஆமாண்ணா. இது வந்து சொல்லுங்க, எப்ப கட்டினது? வசந்த மாளிகை தானா? கல்லு வீட்டுல கூட அப்படி இருக்குமா தெரியல, இந்த கூரை வீட்டுல அவ்வளவு ஒரு சந்தோஷம். இந்த வீடுன்னு நினைச்சா என்னென்ன மெமரிஸ் உங்களுக்கு ஞாபகம் வருது? இந்த வீடுன்னு சொல்ல போனா எங்க அப்பா தான் ஞாபகம் வருவாரு. இங்கதான் உட்காந்துட்டு இருப்பாரு. இங்கதான் சாயங்காலத்துல இங்கதான் உட்காந்துட்டு இருப்பாரு, பீடி பிடிச்சுன்னு இருப்பாரு. சரக்கு இஷ்டம் வந்தோம்னா சும்மா ஜாலியா புலம்புவாரு. அவரு கூட அவள் தான் நாங்க இங்க உட்காந்துன்னு அவர் பேசுறதெல்லாம் கேட்டுன்னு இருப்போம். குஷ்டம் வந்தா ஒரு மாதிரி பண்ணுவாங்கல்ல, இந்த மாதிரி அதை அம்மாவை போட்டு இந்த மாதிரி நான் வந்து என் பொண்டாட்டியை வந்து அப்படி லவ் பண்ணேன், நான் வந்து அப்படியே அவளை வந்து நான் நிறைய பேர் சண்டை போட்டு நான் வந்து அவளை கோர்ட்ல தான் கல்யாணம் ஆச்சு எங்க அம்மாவுக்கு எங்க அப்பாவுக்கும். அதை பத்தி தினமும் அதை பத்தி தான் சொல்லி இருப்பாரு. அவள் தான் அவர் சொல்லும் போது டிவியில நான் கூட சாப்பாடு போட்டு வந்து அவர் பேசுறத பார்த்து சாப்பிட்டுக்கிட்டேன். என்ன கதை சொல்லுவாரு? அப்படி என்ன நடந்துச்சு? லவ் ஸ்டோரி? அப்பாக்கு அம்மா அவர் வந்து
வேலைக்கு வந்திருக்காரு. வேலைக்கு பொன்னேரியில் வேலை செஞ்சிருக்காரு. ம். அம்மா வந்து அப்போ பார்த்துருக்காங்க. ம். பார்த்த பிறகு இந்த மாதிரி வந்து பிடிச்சி போயிட்டு வீட்டில் பொண்ணு கேட்க போயிட்டு போனால் ம். அவங்க வீட்டில் வந்து சொல்லிட்டு அம்மா வீட்டில் என்ன சொல்லிட்டுருக்காங்கன்னா, நீ யாரோ எங்கேருந்தோ வந்து இங்கே வந்து இந்த மாதிரி லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. ஆ அப்போ வந்து அம்மா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க. சரி. அதுக்கப்புறம் அப்பா கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து நீ எனக்கு வேணும் ம். அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒட்டடமா நின்று ம். அதுக்கப்புறம் அங்கிருந்து கூட்டின்னு போயிட்டு இருக்காரு. ஆ. கூட்டின்னு போயிட்டு பொன்னேரி போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு இந்த மாதிரி வந்து பேசி அதுக்கப்புறம் கோர்ட்டு மூலியமா போயிட்டு அப்புறம் அங்கே வச்சு தாலி கட்டாரு. தாலி கட்டாரு. அவ்வளோதான். சூப்பர், செம்ம. அண்ட் வந்து வாங்க உங்க வீட்டுக்குள்ள வந்து நம்ம போலாம். ஏய் 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 என்ன பண்றீங்க? எல்லாம் உள்ள பதுங்கி இருக்கிறாங்க இப்போதைக்கு. உண்மையாவே வீடு வந்து ஜில்லுன்னு இருக்கு, பயங்கரமா இருக்கு. இங்க எத்தனை பேர் வாழ்ந்தீங்க? இங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கை விட்டு சொல்லிட்டா என்ன ப்ரோ? அம்மா அப்பா ஆ. நானு ஆ. தங்கச்சி ம். தங்கச்சி ஹஸ்பண்ட் ம். அதுக்கப்புறம் வந்து தங்கச்சி இப்ப பையன் குழந்திருக்கலாம். எங்க மாமா மிசா மாமான்னு ஒருத்தருக்காரு. ஓகே. முனுசாமி அவர் பேரு. ம். ஷார்ட்டா மிசான்னு சொல்லி கூப்பிடுவாரு. ம். அப்புறம் ஆறுமுக மாமா. ம். அதுக்கப்புறம் வந்து நானு. ம். எல்லாருமே எல்லாருமே இதே வீட்லயா? ஆமாண்ணா. என்ன ப்ரோ? லைனா படுக்கலாமாண்ணா? ஆ. பக்கத்துல வச்சு இந்த சின்ன ரூம் இருக்கு. ஓகே. அதுல வந்து நான் பத்துப்பேன். எனக்கு தனியா ஒரு செப்பரேட் தனியா ஒரு ரூம் இருக்கணும். ஓகே. மோத்தி மித்ரனு ம். எங்க பெரியம்மா ம். இங்க பத்துப்பாங்க. ம். என் தங்கச்சி ஹஸ்பண்ட் இங்க பத்துப்பாங்க. ம். அம்மா வந்து இங்க பத்துப்பாங்க. ம். அப்பா வெளியே பத்துப்பாரு. ம். அப்படிலாம் அப்பா இங்க பத்துப்பாரு, சைடுல பத்துப்பாரு. இப்படிதான் அந்த சின்ன டிவி. அத்தனை பேர் இருக்கும்போது வேற மாதிரி இருக்குமே அந்த வைபே வந்து. சொந்தக்காரங்க அவ்வளவு பேர் இருக்கும்போது என்ன மாதிரி இருக்கும்? என்ன ஃபீல் கொடுக்கும் அது? எப்ப சந்தோஷமா இருக்கும் பாத்தீங்கன்னா சாப்பிடுற டைம்ல. ம். அப்படியே கும்பலா உட்காந்து சாப்பிடுவாங்க. ம். அந்த டிவி பார்த்து நாடகம் பார்த்து ம். எனக்கு பிடிக்காது, இருந்தாலும் நான் தனியா எடுத்துன்னு போயிடுவேன். ஆ. ஏன்னா அவங்க அந்த நாடகம் 11 மணி வரைக்கும் போயிட்டு இருக்கணும். ஐயோ முடியாது, நம்மளால முடியாது. ஆனா எல்லாருமே அந்த சாப்பிடும் போது ஒரு ஃபீல் செம்மதான். ம். எல்லாருமே கும்பலா உட்காந்து சாப்பிட்டுருப்போம். அம்மா வந்து தங்கச்சி ம். எல்லாருமே வந்து இந்த பக்கத்துல நடக்கிற அந்த அவங்க வீட்டுல அது பண்ணாங்க, ம். இவங்க வீட்டு சொன்னாங்க, ம். அவங்க மாமியார் சண்டை போட்டாலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கதையா போயிட்டு இருக்கோம். நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, வெளியே வந்து ஒரு மித்து இருக்கும்ல. இப்போ டோல் பேக்கர் வந்து வியூஸ் அதிகமாக போகுது, நல்லா சம்பாதிக்கிறான் பையன். அந்த பார்வை நீ பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் வந்து நீ பணக்காரன் தானப்பா, உனக்கு என்னப்பா பிரச்சனை? இப்போ உங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கும்ல, என்னெல்லாம் இருக்கும்? அம்மாவே வந்து என்கிட்ட வந்து நீ சம்பளம் நல்லா வந்து இருக்குதாமே, நீ ஏன் வந்து என்கிட்ட சொல்ல மாட்டேற, நீ எவ்வளவு சம்பாதிக்கிறேன்னு சொல்லி சண்டே வந்துருது வீட்டுல. அது யூடியூப்ல சேலரி வருது வந்து 2 பங்கா தானே இருந்துச்சு. ஷேரிங் தானே போயிட்டு இருந்தது. எனக்கு நானும் ஒரு அண்ணன் ஒன்னா சேர்ந்து ஆரம்பிச்சோம். அது வந்து 2 ஷேரிங்கா இருந்தது. அப்போ வந்து ஒரு 1 லட்ச ரூபாய் வருதுன்னா கூட 50,000 என்ற மாதிரி தான் போயிட்டு இருந்தது. அந்த மாதிரி வந்து நான் இது வரைக்கும் நான் சம்பாதிச்சதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மொத்தமா கணக்கு போட்டா ஒரு 22 லட்சம் அந்த மாதிரி தான் வந்தது. அதே வந்து இந்த 3 வருஷமா வந்து குடும்பத்தை நான் தானே பாத்துக்கிறேன். அது அப்படி இப்படி போயிட்டு ஒரு லேண்ட் ஒன்று வாங்கினேன். இப்போ அந்த லேண்டும் வந்து இப்போ அப்பா உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அந்த லேண்ட் வித்துட்டு தான் வந்து இந்த கொட்டா வீடு வந்து ஃபுல்லாவே போயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து மறுபடியும் கட்டினது இது. ஏன்னா வாடகை வீட்டு அங்க இருந்தோம், அங்க வீடியோ எடுக்க கூடாது சொல்லிட்டாங்க. என்ன ரீசன்னா அவங்க வீடு வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். எல்லாரும் வந்து பாத்துறாங்க. இப்பதான் எனக்கு உண்மை விஷயம் வந்து தெரியுது. அந்த வீட்டுனால தான் நாங்க சம்பாதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சாங்களா இல்லைன்னு தெரியல. அதனால வந்து அந்த வீடு காலி பண்ண சொல்லிட்டாங்க. இல்ல நான் வந்து நல்லா சம்பாதிக்கிறோன்றதால அவங்க அந்த வீடு காலி பண்ண சொன்னாங்கன்னு தெரியல. ஆனா ஒரு வீடியோனா அந்த வீடியோ வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷல். ஏன்னா எல்லாமே ரெடி பண்ணோம், தர போட்டு எல்லாமே கரெக்டா கிளியரா பயங்கரமா ரெடி பண்ணோம். ரெடி பண்ணி லாஸ்ட்ல அந்த வீடு காலி பண்ண சொல்லிட்டாங்க. அந்த நேரத்துல வந்து என்ன பண்றது தெரியல. அதுக்கப்புறம் வந்து இந்த வீடு வந்து நாங்க செட் பண்ணோம். வீடியோக்காக செட் பண்ணது. சூப்பர். வீடியோக்காக செட் பண்ண இந்த வீடு ஃபுல்லா. அப்படிங்களா? அது வரைக்கும் தங்கி இருந்தீங்க? அது வரைக்கும் இந்த இடத்துல வந்து படுதா கட்டி ஓடு போட்டு இது பண்ணிருந்தோம். ஓடு போட்டு இது பண்ணிருந்தோம். அதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு எங்கேயும் போக முடியாதுல்ல. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வீட்டுல எடுக்கும் போது என் வீட்டுல ஏன் எடுக்கிறீங்க, வெளியே போங்க, இங்கெல்லாம் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஓகே நம்ம வந்து நம்மளே வீடு கட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்துல பாப்பாங்க அந்த ஒரு வீடு இருந்து பாத்தீங்களா, அங்க நாங்க வந்து ஒரு 10 நாள் தங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் டப்புன்னு இந்த இடத்த செட் பண்ணிட்டோம். வீடியோ எடுக்கிறதுக்கும் நம்மளுக்கு வந்து வீடு இருக்கணும், பிளஸ் வந்து இருக்கிறதுக்கும் இருக்கணும்னு சொல்லிட்டு அழகா இது ஃபுல்லா இது பண்ணிட்டோம். சூப்பர். அண்ட் வந்து இப்போ பார்க்கும்போது இந்த கட்டப்பை, அதாவது எல்லா அம்மாக்களுக்கும் முக்கியம் வந்து இந்த கட்டப்பை. எந்த டெக்ரேஸ் பண்ணாலும் வந்து கட்டப்பை வந்து கொடுத்துருங்கப்பா அப்படின்னு சொன்னாதான் வந்து ஒரு பெருமையாவே வந்து வெளியே வருவாங்க. அம்மாவுக்கு வந்து கட்டப்பை சேகரிக்கிற பழக்கம் இருக்கா? பயங்கரம்ண்ணா. அவங்க துணி கடைக்கு போனேன்னு வச்சுங்க, 1000 ரூபாய்க்கு துணி எடுத்தாலுமே கட்டப்பை கேட்பாங்க. அந்த மாதிரி ஆகுது. சரியான கேட்க அம்மாலாம். அம்மா வந்து இந்த வீடு எவ்வளவு பார்த்து வச்சுப்பாங்க. இப்ப எப்படி இருக்கு இது? ஆனா உண்மையா ரொம்ப சொன்னா கிளீனா இருக்கு. தினமும் இப்படிதான் இருக்கும் வீடு. நான் தான் இதுல வந்து ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப டூயம் பண்ணுவேன். சாப்பிட்டு அப்படியே வச்சுட்டு போயிடுவேன் அந்த மாதிரி. சோ அவங்க மனசுல திட்டுவாங்கன்னு தெரியாது, நம்ம காதுல கேட்காது. ஓகே. நான் வந்து ஹோம் டூர்னா நான் எல்லாத்தையும் கேட்பேன். சாமி போட்டோ இருந்தா கூட நான் கேட்பேன். கேளுண்ணா. கடவுள் நம்பிக்கை இருக்கா? இருக்குண்ணா. அதாவது எப்படின்னா இந்து இல்ல, எல்லா கடவுள் நம்பிக்கையும் இருக்கு. எல்லா கடவுள் நம்பிக்கை. எந்த விஷயத்துல வந்து உங்களுக்கு வந்து இந்த கடவுள் துணையா இருந்தாரு, இந்த விஷயத்துல வந்து எனக்கு டக்குன்னு கடவுள் நம்பிக்கை அதிகமாயிடுச்சுனா அப்படின்னா எந்த இன்சிடென்ட்ல சொல்லுவீங்க? நிறைய விஷயம் வந்து எனக்கு டவுட் இருக்குண்ணா. ஹிஸ்டரி ஸ்டூடெண்ட் நிறைய விஷயம் டவுட் இருக்கும். கடவுள் நம்பிக்கை இல்லாம இருந்துச்சு. இல்ல கடவுள் வந்து அப்போ
ஒரு கடவுள் வந்து ஒரு மனுஷனா இருந்தா அப்போ எப்படி ஒரு இதெல்லாம் வந்து பண்ணிருக்க முடியும்? அப்போ வந்து கடவுள் வந்து பெரிய ஆளு, ஒரு மனுஷன் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருந்தது. மூட நம்பிக்கை எல்லாம் வந்து இருக்கும்ல, அதுல நம்பிக்கை இல்லாம இருந்தது. சாமி ஆடுவாங்கல்ல, அவங்க எல்லாம் பார்த்தா கிண்டல் பண்றது அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தது. அதுக்கப்புறம் என்னன்னா அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாம வந்தது இல்லை. அதுல வந்து அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சிச்சு நினைச்சிட்டேன் அந்த ஒரு நைட்ல. அப்போ வந்து எல்லாம் கடவுளையும் எண்ணேன், ஒரே ஒரு கடவுளை கூட இல்லை, எல்லாம் கடவுளும் எண்ணேன். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இப்போ இந்து இப்போ விநாயகர்ல இருந்து முருகர்ல இருந்து ஏசப்பால இருந்து அல்லா இருந்து மொத்தமே வேண்டிட்டேன். நான் அதுக்கு பண்றேன். இப்போ கூட நான் நோம்புல தான் இருக்கேன். முஸ்லீம் வந்து நோம்பு வச்சிருக்கேன். இப்போ இது வந்து 7வது நோம்பு எனக்கு. அப்பாவுக்கு வந்து பூர்ணமா குணமடைன்னு சொல்லிட்டு இப்போ நான் நோம்புல இருக்கேன். இப்ப இந்து தான் இருந்தாலுமே நோம்புல இருக்கீங்க. ஆமா, சூப்பர். இரும்பு பீரோ. ஆமாண்ணா, அதை வந்து நானும் ரொம்ப நாளா பாத்துக்கிறேன், கடை போடலாம்னு சொல்லிட்டு முடியல. இதுக்குள்ள வந்து என்னென்ன இருக்குங்கிறத நீ வந்து இப்ப காட்டு. ரொம்ப கஷ்டப்பட்டு அது எதுவுமே இல்லை, எல்லாம் எங்க தங்கச்சிது எங்க மம்மி தான் இருக்கும். இந்த பாருங்க பட்டு புடவைகள் ஃபுல்லா எங்க அம்மா தான், எல்லாம் எங்க அம்மா தான். ஆனா கட்டவே மாட்டாங்க. எப்பவுமே வந்து அம்மாக்களுக்கு வந்து இந்த பையன் வாங்கி கொடுத்த கிஃப்டோ பையன் வாங்கி கொடுத்த சாரி வந்து ரொம்ப ஸ்பெஷலா வச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சாரி எங்க இருக்கு இதுல? இப்போ லேட்டஸ்டா வாங்கி கொடுத்தது வந்து சூப்பர். இப்போ லேட்டஸ்டா வாங்கி கொடுத்தது அப்பாக்கும் அம்மாக்கும் ஒரே மாதிரி இது பண்ணது. இந்த சாரி இன்னொன்று கூட இருக்கும். அப்பாக்கும் ஒரே கலரு, அம்மாக்கும் ஒரே கலர் எடுத்து கொடுத்தேன். இது ஒண்ணு. இதோ இந்த சாரி நான் இந்த கிரீன் கலர் எடுத்து கொடுத்தேன். கிரீன் கலர் ஓகே சாரி எடுத்து கொடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து யூடியூப் சம்பளத்து மூலியமா கம்பல் எடுத்து கொடுத்தேன் ஃபர்ஸ்ட் டைம்ல. அதுக்கப்புறம் வந்து அவங்க ரொம்ப என்கிட்ட இது பண்ணி கேட்டது வந்து லேண்டுண்ணா, இதெல்லாம் சொந்தமான நிலம் வாங்கிடுறா எப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு லேண்டும் வாங்கியாச்சு. இப்போ அந்த லேண்டும் இல்லை. கண்டிப்பா நீங்க அடுத்து வந்து சம்பாதிச்சு கண்டிப்பா லேண்ட் வாங்குவீங்க. கண்டிப்பா. பசங்களுக்கு எப்பவுமே ஒரு மென்டாலிட்டி இருக்கும், அம்மாக்கு சாரி வாங்கி கொடுக்காங்க அப்படின்னா அம்மா நல்ல சரியில்லை பார்த்துடணும் அப்படிங்கிற மாதிரி. மிடில் கிளாஸ் பசங்களுக்கு வந்து அம்மா நல்ல சரியில்லை பார்த்துடணும் ஒரு ஆசை இருக்கும். அப்படி உங்களுக்கு ஒரு ஆசை இருந்துச்சா? இருந்துச்சுண்ணா. ஒரு 5000ல ஒரு சாரி வாங்கி கொடுத்தேன். அவங்களும் வாங்கிக்கிறாங்க. எங்க அம்மாவுக்கு வந்து அந்த பையன் வந்து சாரி வாங்கி கொடுத்து இதை வந்து எல்லாருக்கும் கட்டணும்ன்றலாம் இல்லை, நான் கட்டிட்டேன் இந்த நீ கட்டிக்கன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி தான் நிறைய கொடுத்துருக்காங்க. இப்போ இது வரைக்குமே வருவாங்க, இந்த மாதிரி வந்து இந்த சாரி கட்டிக்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்காரனா வந்தா கூட கொடுத்து அனுப்பிச்சுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆளு. ஆனா ரொம்ப கிராண்டா கட்டணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. நார்மலா இந்த பூனம் சாரி சொல்லுவாங்கல்ல, அது ரொம்ப லைக் பண்ணி கட்டுவாங்க. பூனம் சாரி அதுக்கு அந்த கிரேப் சாரி பூனம் சாரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சாரி தான் நிறைய கட்டுவாங்க. டிவி எப்போ வாங்கினீங்க? கரெக்டா ஒரு 5 மாசம் ஆகுதுண்ணா. 5 மாசம் ஆகுது. அதுக்கு முன்னாடி இதே மாதிரி டிவி இன்னொன்று இருந்துச்சு, அவ்வளவுதான். பிலிப்ஸ். ஆமா, பிலிப்ஸ் தான் இருந்துச்சு. அது வந்து மழை வந்ததுனால என்ன ஆச்சுன்னா, அந்த இங்கிருந்து தண்ணி வந்துச்சுன்னா, இங்கிருந்து தண்ணி ஃபுல்லா ஊத்தி அப்படி வெடிஞ்சிச்சு. இப்போ இந்த பிரச்சனை இருக்கா? இருக்கு, ஆனா இப்போ படுதா போட்டோம், ஃபுல்லா போட்டீங்க. ஓகே. இப்போ மழை காலத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல, அப்போலாம் வந்து தண்ணி ஒழுகுறது அந்த மாதிரி. ஆமா, அப்ப இருந்துச்சு. இருந்தாலுமே கொட்டா வீடு பொறுத்த வரைக்குமே வரும்னா லைட்டா தண்ணி ஜல்லும் கண்டிப்பா. அப்ப நைட்டு நேரம் மழை பெஞ்சு என்ன பண்ணுவீங்க? தூங்காம இருந்திருக்கீங்களா? தூங்காம நிறைய நாள் இருந்திருக்கும். ஆனா இப்போ அந்த ஒரு கஷ்டம் இல்ல, ஏன்னா ஃபுல்லா கொஞ்சம் பேக் பண்ணியாச்சு படுதெல்லாம் போட்டு. பட் எனக்கு நீங்க சொல்லும் போது தெரியுது உங்களுக்கு ஒரு கனவு இருந்திருக்கு போல, வீடு கட்டி ஆகணும் அப்படிங்கிற கனவு இருந்திருக்கு போல. அது நல்லா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு உங்களுக்கு லைட்டா மாத்தி விட்டுருச்சு, விதி வந்து மாத்தி விட்டுருச்சு. அப்போ எவ்வளவு வலிச்சிச்சு? ஏன்னா பக்கத்துல அந்த கண்டிஷன் அப்படியே இருக்கு, இன்னும் பார்க்கும்போது காலை எந்திக்கும் போது அங்கே முழிக்கிற மாதிரி இருக்கும். அப்படின்றப்போ எவ்வளோ கஷ்டமா இருக்கும். என்னுடைய கனவுன்றதை விட எங்கள் அப்பாவுடைய கனவுனா, அவர் அந்த திண்ணையில அந்த இடத்துல வீடு கட்டிட்டு அந்த திண்ணையில படுக்கணும் ஆசை. ஆனா இப்போ எங்க அப்பாவால அதை யோசிக்க கூட முடியாது. இப்போ அவ்வளவுதான், அவரு அதை பண்ணிருக்கணும், மிஸ் பண்ணிட்டேன், தேவையில்லாம இதாயிடுச்சு. அது ஒரு பெரிய ஒரு விஷயம். அந்த இப்போ கட்டியிருக்கலன்னா, இந்த வீடை கட்டிட்டு திண்ணை போட்டுட்டு எனக்கு குத்துரு, நான் படுத்துக்கிறேன், நான் வந்து ஜாலியாக நாங்கள் பத்துன்னு தூங்கணும் அப்படி இப்படின்னு சொல்லின்னு இருப்பாரு. அது ஒரு விஷயம். ஏன் நடக்காது? இனிமே நடக்காது. அதான் இதுக்கு மறுபடியும் ஸ்கிராச்சஸ்ல இருந்து ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கேன். அவள் தான் மறுபடியும் ஜெயிக்கணும்ல ஸ்டார்டிங்ல இருந்து. அதுதான் கண்டிப்பா ஜெயிப்பீங்க. கண்டிப்பா. நீங்க ஸ்கிராட்ச் இருந்து ஆரம்பிச்சது கூட இப்போ நீங்க போட்டோன்னே சப்போர்ட் வந்து அவ்வளவு வந்துச்சு உங்களுக்கு. கண்டிப்பா. ஆமா. நான் வந்து இப்போ வந்து சரி ஓகே எமோஷனல் வேண்டாம். நம்ம இப்போ வந்து அடுத்து வந்து உங்க ரூம் காட்ட போறோம். உங்க ரூமா? ஆமா, அதாவது இவர் ரூமை வந்து நான் முன்னாடியே பார்த்தேன். இவர் ரூம்ல வந்து உலகத்திலே லைவா காட்டலாம். ஆனா உலகத்துல இந்த மாதிரி ஐடியா வந்து யாருக்குமே தோணிக்காது. அடுத்து சொல்லுவேன், இதே உங்க வீட்டுல காட்டல, இதே உங்க வீட்டுல காட்டல, அது வீடியோல எப்படின்னா காட்டுறது. சொல்றது கேளுங்க. உண்மையாவே இந்த விஷயம் வந்து யாராலும் யோசிக்கவே முடியாது. நீங்க வேணா பாருங்க, கமெண்ட்ல போடுங்க, என்னன்னு தெரிஞ்சா இப்பயே வந்து நிப்பாட்டி கமெண்ட்ல போடுங்க, இதுதான் இருக்கும் அப்படின்ட்டு. ஃப்ரிட்ஜ்ல வந்து என்னெல்லாம் வச்சிருப்பீங்க? ஒரு வாட்டர் பாட்டில், சரக்கு பாட்டில், என்னென்னமோ வச்சிருப்பாங்க.
ஆனா இவர் வந்து ஒண்ணு வச்சிருக்காரு, அதை காட்ட போறேன். வாங்க ப்ரோ. அண்ணா இங்க பாருங்கண்ணா, வேணாம் நான் கூட்டு போறேன். நான் போவேன். வாங்க. அது பாருங்க, இது பாருங்க, அதெல்லாம் வந்து ரொம்ப ரகசியமான விஷயம். நம்ம ப்ரோ இதெல்லாம் வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம் ப்ரோ. ஆச்சரியமான விஷயம் இல்லைண்ணா அதெல்லாம். வாங்க டக்கு உள்ள போங்க நீங்க. அதாவது ஒரு முக்கியமான பொருளை வந்து காமிக்கணும்னா, ஃப்ரிட்ஜில் வந்து நீங்க என்ன எதிர்பார்ப்பீங்க? நீங்க வந்து எதிர்பார்க்கறது, நீங்க நினைக்கிறது எதுவுமே உள்ள இருக்காது. ஆனா வேற ஒரு விஷயம் இருக்கும் ப்ரோ. நீங்க உங்க கையால் நீங்களே ஓப்பன் பண்ணுங்க. வேணாண்ணா, அது அப்படியே இருக்கட்டும்ண்ணா. அது எதுக்குண்ணா அது பாவம் டிஸ்டர்ப். நான் திறக்க நீங்க திறங்க. அதாவது ஃப்ரிட்ஜுக்குள்ள வந்து ட்ரெஸ் வந்து வச்சு யாராவது பார்த்துருக்கீங்களா? நம்ம ஆளு வச்சிருக்காரு. இதுதான் வந்து அவருடைய ஏன்னா ஃப்ரிட்ஜ் இருந்துச்சுன்னா பீரோ யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு வச்சிருக்காரு. ஆனா ஃப்ரிட்ஜ் வந்து கூலிங் ஆகலண்ணா. சரி இங்க கபோர்டு எதுவுமே இல்லையே, சரி இதுல வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன். ஆனா உண்மையாவே சொல்றேன், எப்படி உங்களுக்கு இந்த ஐடியா வந்துச்சு? சரி ஓகே, ஃப்ரிட்ஜை வந்து நம்ம பீரோ மாத்தலாம் அப்படின்ட்டு போயிடுச்சு. வெளியே எடுத்து போய் போடணும். வெளியே எடுத்து போட்டாலும் வேஸ்ட்டு. சரி இந்த இடத்துல ஒரு பீரோ வாங்குறதுக்கும் இப்போதைக்கு என்கிட்ட காசு இல்லை. சரி ஓகே, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது நான் புதுசா ஒரு 4 ஃபேண்ட் எடுத்தேன். அந்த 4 ஃபேண்ட்டை வந்து எதனா அழுக்காயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் வச்சேன். அதுக்கப்புறம் அப்படியே வச்சுட்டேன், எல்லாத்தையுமே வச்சுட்டேன். பட் சூப்பர். எந்த பொருளும் வேஸ்ட் பண்ண வேண்டாம், அதையும் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிற தாட்டே வந்து ஒரு பயங்கரமான தாட் தான். இல்ல அது என்ன வச்சிருக்கீங்க? எதுவுமே இல்லைண்ணா, என்னுடைய அதான் அந்த இது ஃபைலு கண்டென்ட்ல எழுதி வச்சிருப்பேன்ல, அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். எக் போடுறது வந்து கீச்செயின் போடுறதா கீச்செயின் போடுற மாத்திட்டேன். சென்ட் பாட்டிலாம் வந்து இங்க வச்சுக்கினேன். தலைக்கு போற பேண்ட் வந்து வச்சுருக்கீங்க, ஏர்பாட் சொல்ல வச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து வச்சு விட்டுருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய இது இந்த ட்ரிம்மரு சீப்பு அதெல்லாம் கொஞ்சம் வச்சுப்பேன். அதுக்கப்புறம் உள்ள வந்து அப்படியே ஆஹா, இது வந்து என்னது? இது நான் கிஃப்ட் வந்து யார் கொடுத்தா? பசங்க தான், பசங்க நிறைய பேர் கொடுத்தானுங்க. பசங்க வந்து இப்படி ஹார்ட் கொடுக்க மாட்டாங்களே? இல்லைண்ணா, பசங்க தான் கொடுத்தாங்க. கால் தலையில் தெளிவாக நிற்கலையே காலு. நான் கரெக்டாக தான் வந்து பசங்க வந்து இந்த ஹார்ட் கொடுத்துருக்காங்க. இது நம்ம வந்து நம்புறேன்னு சொல்லி கமெண்ட் போடுங்க. நம்பாதவங்க நம்பாதவங்க இங்க பாருங்க, இங்க பாருங்க, கொடுத்தா வெளியே தான் இருக்கிறான். அவங்ககிட்ட போய் கேட்டு பாருங்க. நெக்ஸ்ட் வந்து அதுல ஒண்ணுமே இல்லை, ஏப்ரல் ஃபுல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? எல்விஸ் கிரீமு. எல்விஸ் கிரீம்னா மூஞ்சிக்கு போறது. சூப்பர். அது கொஞ்சம் ரைட்டா பிரைட் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் போறது இல்ல. ஏன் போடல? வெறும் டப்பா தான். அது டேப்லெட்னா. இது என்ன டேப்லெட்? ஃபேட் பர்னர் டேப்லெட். உடம்பு குறையதுக்காக வாங்கினேன். அதுக்கப்புறம் அது யூஸ் பண்ண ரொம்ப பயங்கரமான ஒரு டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ண முட்டேன் அப்படியே. சூப்பர். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரிட்ஜ் டூர் வந்து முடிஞ்சு வேற என்ன இருக்கு உள்ளக? நெக்ஸ்ட் வந்து ஆஹா, இது உண்மையே வந்து ரொம்ப அழகா செட் பண்ணிருக்கீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கொசு ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த ரூம்ல வராது, ஆனா இந்த ரூம்ல மட்டும் வரும். ஏன்னா ஓப்பன்ல இருக்கா ஃபுல்லா, அதனால ஃபுல்லா கொசு ரொம்ப வரும்ன்றதால கொசு வலை போட்டு அப்படியே பேக் பண்ணிட்டேன். நான் உள்ள போறதா இருந்தா இது இப்படி தூக்கி வச்சுட்டு உள்ள போயிடுவேன். பசங்க வந்தாங்கன்னா அப்படியே இங்க உட்காந்து பண்ணுங்க, நான் அப்படியே உள்ள பத்துருவேன் அமைதியா. எடிட்டிங் எல்லாமே இங்க நான் அப்படியே. டைரியில எழுதுற பழக்கம் இருக்கா உங்களுக்கு? டைரி இல்ல, நான் கண்டென்ட். அது இன்னொரு விஷயம் என்னன்னா, என் கையெழுத்து உங்களுக்கு புரியாது. அதான் எனக்கு புரியும். என் கையெழுத்து அதோட மோசமா வரும். ட்ரோல் பாய் கரண், எண்ணம் போல் வாழ்க்கை. ஆனா வந்து இவர் பாருங்க, எண்ணம் போலுக்கு என்னமே தப்பா போட்டுருக்காரு ஸ்பெல்லிங். நீங்க அதெல்லாம் நோண்ட கூடாது. இது பாருங்க, ஒரு விஷயம் வந்து பார்த்து ஆராய கூடாது. பரவாயில்ல, ஸ்கிரிப்ட் சூப்பரா இருக்கீங்க ப்ரோ. இவ்வளவு எழுது நம்ம ஒரு திருநங்கை கண்டென்ட், நான் திருநங்கை கண்டென்ட் எழுதினேன். அது வந்து மொத்தம் ஒரு 5 பக்கத்துக்கு எழுதணும். இது வரைக்கும் எழுதிருக்கேன். அது இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, இந்த ஈஸியா வந்து என்னப்பா சும்மா வராங்க பேசுறாங்க போறாங்கன்னு இருப்போம். அதுக்கு பின்னாடி எவ்வளவு ஒர்க் இருக்கு? ஒர்க்கு கண்டென்ட் யோசிப்பேனா, அதுவே ஒரு பெரிய ஒரு தலைவலி. ஏன்னா இப்போ நம்ம வயசு பசங்களா இருந்தா நம்ம சொல்லிடலாம். குழந்தைங்கள வந்து எனக்கு ரொம்ப ஒரு டைலாக் வரலன்னா கூட ரொம்ப டென்ஷன் ஆயிடும். எனக்கு மூடிட்டேன், ரொம்ப டென்ஷன் பண்ணுவாங்களா, அப்போ வந்து அவங்க கிட்ட கொஞ்சம் ஹேண்டில் பண்ணல. நான் ரொம்ப அவங்க கிட்ட ஹாஷா பேசிட்டாலும் அழுதுருவாங்க. அழுதாம் அதுக்கப்புறம் டைலாக் வராது. ஸோ அவங்களாடையும் அவங்களை மேனேஜ் பண்றதே தலைவலி தான். தினமும் தலைவலி மாத்திரம் தான் போகணும். இப்போ அவங்க ஸ்கூலுக்கு போயிடுவாங்க, ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் தான் கண்டென்ட் இருக்கணுமா? ஆமா, கரெக்டா 4:30 மணிக்கு அவங்களை கூட்டிட்டு வந்துருவேன். ஒரு 10 நிமிஷத்துல ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூடயே இருந்து நானும் அப்படியே டக்குன்னு அவங்க ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் டப்புன்னு அப்படியே அவங்களுக்கு அந்த டைலாக்னு சொல்லுவேன். ஒரு டைலாக் ஒரு கொஞ்சம் அப்படி இழுத்தாச்சாலுமே டக்குன்னு பிடிச்சுவாங்க. ஆனா செம்ம கற்பூர மாதிரி அதெல்லாம். கற்பூர மாதிரி. நெக்ஸ்ட் டைம் அவங்கள தான் மீட் பண்ண போறோம். இது என்னது? யார் சைக்கிள்? அப்பாவோட சைக்கிள். அப்பா சைக்கிள். அது இங்க இருக்கணும்ன்றதுக்காக வைக்கல. அவர் எப்பவுமே இங்க விடுற இடம். நான் எப்பவுமே காலையில வெளியே இருந்து வச்சுங்களேன், அவர் இங்க நின்றுட்டு இருப்பாரு. நீங்க பேசும்போது வார்த்தைக்கு ஒரு வாட்டியாவது வந்து அப்பாவோடது, அப்பா இங்க இருந்தாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருக்கீங்களே. அவரு தானே எல்லாமே. என்ன அவரு என்கிட்ட பேசவே மாட்டாரு. அவரு என்கிட்ட பேசி அந்த நான் அதான்
வேலைக்கு போகிறோம், ஏன் வீட்டில் சும்மா இருக்க வேலைக்கு போடான்னு சொல்லுவாரு. நான் வேலைக்கு போயிட்டு அங்கே ஃபோன் பண்ணி இது மாதிரி கஷ்டமா இருக்குதுப்பான்னு சொன்னால, அப்போ விட்டு வேலைக்கு போகாத அந்த மாதிரி ஒரு பர்சன். என்கிட்ட மூஞ்சி குத்து பேச மாட்டாரு. ஆனா சாப்பிடலன்னா உடம்பு சரியில்லைன்னா அது அப்படியே அம்மா முடியுமா அப்படியே வரும். அது ரொம்ப பிடிக்கும். அது ஒரு சமயத்துல அது அப்படியே ஒரு இதுவா இருக்கும். எங்க அப்பா வந்து என்கிட்ட பேச மாட்டாருலாம் ஃபீல்ல. அவர் என்கிட்ட பேசாம இருக்கிறது தான் பயங்கரமா அவர் என் மேல காட்டுற அன்பே. அது அந்த மாதிரி அவர் ஒரு மாதிரி பண்ணுவாருன்னு அவரு சொல்ல தெரியல எனக்கு. அந்த சைக்கிளோட மெமரிஸ் சொல்லுங்க. அப்பா சைக்கிள் ஏன்னா நம்ம சின்ன வயசுல இருந்து சைக்கிள் தான் இருக்கா? ஆமா, இது வேற ஒரு சைக்கிள். அப்பா என்ன ஒர்க் பண்ணாரு? செக்யூரிட்டியா இருந்தாருண்ணா. ஓகே. செக்யூரிட்டி சைக்கிள் தான் போவாரு. சைக்கிளே போயிட்டு சைக்கிளே வந்துருவாரு. இங்கே எடுத்துட்டு போவார் சைக்கிள், அப்படியே ஓட்டிட்டு போவாரு, அப்படியே ஓட்டிட்டு வருவாரு. அவ்வளவுதான். சூப்பர். சைக்கிள் தான் ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸல் ஒன்று அது ஓட்ட தெரியாம ஓட்டி கீழே தள்ளிட்டாரு. அதனால பயந்துட்டு அதை அப்படியே இது பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் சைக்கிள் தான் ஃபுல்லாவே. சைக்கிள் தான். நீங்க ஏறி போயிருக்கீங்க அப்பா கூட? போயிருக்கு. எந்தெந்த மெமரிஸ் ஞாபகம் இருக்கா ஏதாவது? நிறைய. நான் அதான் சொல்றேன், நான் அவர் கூடயே தானே டிராவல் பண்ணிட்டு இருப்பேன். அவரு போயிட்டு இருப்பாரு, நான் அவருக்கு எதிரில் தான் வந்துட்டு இருப்பேன். அவர் என்ன பார்க்கவே மாட்டாரு, இப்படியே தான் போவாரு. அந்த மாதிரி தான். அப்படியே கடையில டீ குடிச்சிட்டு இருப்பாரு. ஸ்ட்ரைட்டா வந்து டீ வேணுமாப்பா அப்படி சொல்லி கேட்டேன். உனக்கு வேணா நீ குடிச்சிட்டு போட, என்கிட்ட எங்க வேற அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி வரும். இப்போ நம்ம அவரை மீட் பண்றோம் நம்ம. ஓகேங்களா? வாங்கப்பா. அப்பா பாக்குறாரு யாரு இவங்க அப்படின்னு சொல்லி. அப்பா அப்பா இங்க பாரு, என்ன பாரு என்ன பாரு என்ன பாரு. Mritu Towels from Ramraj, premium cotton and bamboo towels. Super soft, super absorbent. உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. Plan your next summer escape with Grand Royal Tours.